ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் தமிழ் மூவி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நியூஸ் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க. எல்லாரும் அந்த நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன நியூஸ் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறத விட கேட்குறத விட அதை வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லைங்களா? அது கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து நிறைவேற போகுது. அது என்ன நியூஸ், என்னங்க நியூஸ் அப்படி நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு நியூஸ்னால் நம்ம கேட்போம் பார்ப்போம், அது என்ன அனுபவிக்க வேண்டியது? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மனசில் தோணும். என்ன வித்தியாசமாக சொல்கிறான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு முக்கியமான நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தது, கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், தற்போதைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உயர் திரு விஜய் அவங்க வந்து நடித்து வெளியாக இருந்த ஜனநாயகன் படம் இப்போ கூடிய விரைவில் நம்ம திரைக்கு வர இருக்கு. அந்த திரையில் வந்து அந்த படத்தை வந்து நம்ம பார்க்க போகிற அந்த ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி, அந்த சந்தோஷமான ஒரு தருணம் இதுதாங்க நம்ம வந்து அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை தான் நம்ம வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பல மாதங்களாக நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். கடந்த பொங்கல் அன்று நம்ம இந்த ஒரு படத்தை வந்து திரையில் பார்க்க வேண்டிய ஒரு அனுபவம். ஆனால் நமக்கு வந்து கண்டிப்பாக இது கிடைக்காம போயிடுச்சுங்கிறது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் பல மாதங்களாக இது வந்து இந்த திரைப்படம் வந்து திரைக்கு வருவதற்கு பல முயற்சிகளை இந்த தயாரிப்பு நிறுவனங்கள் வந்து மேற்கொண்டும் அதுக்கான முயற்சிகள் எல்லாமே தோல்விகள் தான் முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். அது வந்து இருதரப்பு வாதங்கள் எல்லாமே போயிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போது தற்போதைக்கு இந்த ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எப்படி கிடைச்சிது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவங்க நடித்த ஜனநாயகன் படத்துக்கு சான்றிதழ் கொடுத்து இந்த படத்துக்கு வந்து திரையில் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமாக ஒரு விஷயத்தை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஷேர் பண்ணணும், எல்லாரும் பகிர்ந்துக்கணும், எல்லாரும் சந்தோஷப்படணும். அப்படி ஒரு தருணம் இது. இதை விட முக்கியமான ஒரு தருணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை வந்து நம்ம திரையில் பார்த்து கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். அதுதான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாள் என்றைக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அது கூடிய விரைவில் நமக்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நம்ம அரச புரசலாக கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த படம் ஜனநாயகன் வந்து ஆகஸ்ட் 24 திரைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இது வந்து அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இன்னும் அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்புகள் வரவில்லை. அது என்னங்க ஆகஸ்ட் 24 அப்படின்னு முக்கியமான நாள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அன்னைக்கு தாங்க நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவங்களுடைய அம்மா வந்து பிறந்த நாள். அவங்களுடைய பிறந்த நாள் அன்று இந்த ஜனநாயகம் படத்தை வந்து வெளியிடுவதற்காக எல்லாரும் பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சில நம்ம நியூஸுகள்லாம் கேள்விப்பட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சில நியூஸுகள் வந்து நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். கூடிய விரைவில் நம்ம வந்து ஜனநாயகன் படத்தை வந்து திரையில் பார்க்க போகிறோம். அதுக்கான வாய்ப்புகள் மிக மிக பக்கத்தில் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு ரொம்ப நாளாக இருதரப்பு வாதங்களை மேற்கொண்டு என்றைக்கும் முடியாத ஒரு விஷயமாக போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து நமக்கு ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வந்து சான்றிதழ் கொடுத்து இந்த படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இந்த படம் வந்து ஜனநாயகன் படம் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த படம் வந்து கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வந்து இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க அரசியல் ரீதியாக தான் இந்த படம் வந்து கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட 99% வந்து அரசியல் ரீதியாக தான் இந்த படம் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம். முக்கியமாக வந்து இந்த படம் வந்து நம்ம
விஜய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இறுதி படமாக அறிவிக்கப்பட்டு இந்த ஜனநாயகம் படம் வந்து நம்ம ஏற்கனவே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது. ஆனாலும் இந்த படம் இந்த தருணத்தில் வெளியிடுறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புக்கான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா நம்ம விஜய் அவங்க வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆகிறத விட முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது டபுள் மடங்கு இல்லைங்க, ட்ரிபிள் மடங்கான ஒரு வேல்யூ வந்து இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்ம சாதாரண ஒரு நடிகராக பார்க்கப்பட்ட விஜய் அந்த தருணத்தில் இந்த படம் வெளிவருவது அப்படிங்கிறது அது ஒரு ட்ரெண்டிங்கில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அதே சாதாரணமான ஒரு விஜய் அவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்து இந்த படம் இப்போ அவங்களுடைய இறுதி படமாக வருவது அப்படிங்கிறது அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு சந்தோஷம், அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு வசூல், அதை விட ட்ரிபிள் மடங்கு ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை தானே கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு தருணம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் அமையும் அப்படிங்கிறது வாய்ப்பு கம்மி தான். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு இறுதி படம் அவங்களுடைய வெற்றி படம் வருது அப்படின்னா இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசிகர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு நியூஸ், இந்த படம் வந்து அதிகாரப்பூர்வமாக மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம் வந்து சான்றிதழ் கொடுத்து 3 மணி நேரம் 3 நிமிடங்கள் ஓடக்கூடிய இந்த ஜனநாயகன் படத்தை நீங்கள் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் இந்த ஜனநாயகம் படம் என்றைக்கு நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இன்னும் தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் இன்னும் வரவில்லை. இந்த அறிவிப்பு வந்து கூடிய விரைவில் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப தள்ளி போனதுனால இந்த படம் என்ன தேதியில் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துக்கிட்டு இருந்த சூழ்நிலையில் இப்போ அதுக்கான ஒரு ரூட் வந்து கிளியர் ஆகிடுச்சு, சர்டிஃபிகேட்டு கிடைச்சிருச்சு. ஆனால் இந்த படம் இப்போ எந்த தேதிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த படத்தினுடைய நடிகர் உயர் திரு விஜய் அவங்களும் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனங்களும் தான் முடிவு பண்ணணும். இதில் முக்கியமாக இந்த நிறுவனங்கள் சார்பாக அஃபீஷியலாக என்னைக்கு இவங்க இந்த ஒரு முடிவுகள் வந்து அறிவிக்கப்படுதோ கண்டிப்பாக இந்த படம் அன்றைய தேதியில் ரிலீஸ் பண்ணப்படும் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்லப்படும். இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கூடிய விரைவில் மறுபடியும் நான் உங்களுக்கு. அதனால் இந்த ஜனநாயகம் படம் வந்து அஃபீஷியலாக என்னைக்கு அறிவிக்கப்படுதோ அந்த ஒரு சந்தோஷமான இன்னும் ஒரு புதுமையான ஒரு நிகழ்ச்சியை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கான வீடியோஸை உங்களுக்கு நான் கண்டிப்பாக போடுவேன். அது மூலிமா நீங்கள் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த முக்கியமான விஷயங்க, ஜனநாயகம் படம் வந்து நம்ம தேட்டரில் பார்க்க வேண்டிய ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு படம். ஆனால் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன், இந்த படத்துக்கு வந்து முக்கியமாக சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 18 வயதுகள் நிரம்பியவர்கள் மட்டும்தான் இந்த படத்துக்கு தேட்டரில் போய் படம் பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள். அந்த 18 வயதுக்கு உள்ளவர்கள் யாரும் இந்த படத்தை பார்ப்பதற்கு தேட்டரில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம். அதனால் யாரும் தேவையில்லாமல் டிக்கெட்டை வந்து குழந்தைகளுக்கோ யாருக்காவது நீங்கள் போட்டு இந்த படத்தில் போய் பார்க்க முடியாமல் தேட்டரில் போய் அவங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தேவையில்லாமல் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய எனர்ஜியிலும் டைம் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறது கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை வந்து எல்லோரும் நீங்கள் சந்தோஷமாக போய் பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைகளை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கான படங்கள் இது இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படத்தில் குழந்தைகள் பார்ப்பதற்கான காட்சிகள் அப்படிங்கிறது இந்த படத்தில் இல்லை. அந்த மாதிரி காட்சிகள் என்ன அப்படின்னா குழந்தைகள் பார்ப்பதற்கான சில காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா சண்டை காட்சிகளில் குழந்தைகள் இதை ஒரு சில விஷயங்களை வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெட்டுறது, குத்துறது, ரத்தம் சிதறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகள் பார்ப்பதற்கு
தவிர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு விஷயம். அதனால் 18 வயதிற்கு உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை தேட்டரில் அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சட்ட ரீதியான ஒரு கொள்கை. அதனால் இந்த படம் வந்து ஏ சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அது 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த படத்தை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு தணிக்கை வாரியம் கொடுக்கப்பட்ட ஒரு சான்றிதழ். அதனால் இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் போய் பார்க்கணும் அப்படின்னா சரியான ஒரு வயது நிரம்பியவர்கள் மட்டுமே கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். தேட்டருக்கு போங்க, பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய இந்த படத்தினுடைய ரிவ்யூ வேறு லெவலில் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களும் நல்ல ஒரு ரிவ்யூவும் இந்த சேனல் மூலிமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்லேயோ அடுத்த ஒரு நம்ம ரிவ்யூவில் மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி.